ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விட நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாப்பிஃபைல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி போகும்போது ஒரு மினிமமான பட்ஜெட்டை வச்சுட்டு நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி அதை வச்சு நீங்கள் கஸ்டமர்ஸை பிடிச்சி அப்படி தான் சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ நான் இதில் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் அந்த டிஷர்ட்டை வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ ஹை குவாலிட்டி இமேஜஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பூஸ்ட் போஸ்ட்னு காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி போகிறேன். இப்போ நான் பூஸ்ட் போஸ்ட் கிளிக் பண்ணி நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன். இது கேட்குறாங்க வித் ஃபேஸ்புக் ஆட்ஸோட நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க இல்லை வித்தவுட் ஃபேஸ்புக் ஆட்ஸோட ரன் பண்ண போகிறீங்க கேட்குறாங்க. ஸோ நான் வந்து வித்தவுட் ஃபேஸ்புக்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அதனால இன்ஸ்டாகிராம் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு பொறுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் ஃபேஸ்புக் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து கேட்குறாங்க உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுமா இல்லை உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணணுமா சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறேன். இதில் எந்த ஆக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சிமிலர் டு நியூ ஃபாலோவர்ஸ். ஸோ இங்கே டார்கெட்டில் திஸ் ஆட் இஸ் அபவுட் தி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சர்வீசஸ். நம்ம வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் என்ட்ரி டார்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கிரியேட் யுவர் ஓன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் யுவர் ஓன் கொடுத்துட்டு இப்போதைக்கு ஆடியன்ஸ் வந்து மேனுவலில் இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் நேம் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ தட் 18 இயர்ஸாக இருக்கணும். ஓகே டன். சேவ். ஆடியன்ஸ் நேம் வந்து போட்டுட்டு சேவ் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபிக் ரீஜன் லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் எடிட் லொக்கேஷன் கொடுத்துட்டு இங்கே ரீஜனில் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ரீச் ஆடியன்ஸ் வந்து இத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட சேல்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு லொக்கேஷன் சூஸ் பண்ணுற பொறுத்து உங்களுடைய வந்து கிரேட்டில் இருக்கா இல்லை புவரில் இருக்கா அந்த மாதிரிலாம் மாறும். ஸோ நான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நான் ரன் பண்ண கொடுக்குறேன்னா இங்கே தமிழ்நாடு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து மினிமம் ஏஜ் 18 இயர்ஸாக இருக்கும். ஓகே அண்ட் தென் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த ஆட் ரன் ஆகும். தமிழ்நாட்டை தவிர்த்து பக்கத்தில் கேரளாவும் சரி இல்லை ஆந்திர பிரதேஷும் சரி எங்கேயுமே ஆட்ஸ் ரன் ஆகாது. மோஸ்ட்லி ஃபுல் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஆட் ரன் ஆகும். ஓகே இப்போ டெய்லி பட்ஜெட் வந்து $10 per ட்ரெண்ட்ஸா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட அந்த இடத்துல பட்ஜெட் இல்லை. ஸோ தட் ₹2 per day $2 per day அப்படின்னு கொடுத்துட்டு $2 அப்ராக்சிமேட்டாக ₹160 வரும். ஸோ செட்ட டியூரேஷன் நீங்கள் டியூரேஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல ஒரு 2 டேஸ்க்கு ரன் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் டியூரேஷன் செட் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ₹2 per day கொடுத்து பூஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டேன்னா இங்கே சர்டன் பாலிசிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நீங்கள் யூபிஐயில் பண்ணுறீங்களா நெட் பேங்கிங் பண்ணுறீங்களா என்ன ஆப்ஷன்ஸில் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் யூபிஐயா என்ன ஏதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இங்கே வந்து ஸ்டேட் பிஸ்னஸ் அட்ரஸ் எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடுன்ற சூஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி நம்பர் ஆப்ஷனல் தான். ஸோ இது தேவையில்லை. அண்ட் டேன் நம்பருமே ஆப்ஷனல். ஸோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்புறம் இங்கே செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அமௌண்ட்டு $2 எஸ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ என்டர் தி அமௌண்ட். ஓகே நான் இப்போதைக்கு ₹40 மினிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ₹40 சூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அமௌண்ட் ஆட் ஆகுறதுக்கு. ஸோ டைம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் காமிக்கும். ஸோ அந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்ஸ் வந்து இங்கே எவ்வளோ அமௌண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வேலெட்டில் ஆட் ஆகிக்கும். ஸோ அந்த ஆடோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை இது டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு லம்பாக ஒரு ₹5,000 நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ₹5,000 இதில் கொடுத்து இதை நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எந்தெந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணி பூஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி
நான் பாஸ் பண்ற வரைக்கும் இந்த ஆட்ஸை ரன் பண்ணு. நீ அதுக்கான அமௌண்ட்ட நீ அந்த இதுல இருந்து ஆட்ஸ் வாலெட்ல இருந்து நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, அது டெய்லி பேசிஸ்ல அது ஆட்ஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆட்ஸ நீங்க ரன் பண்ண முடியும். ஓகே. இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.